ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, எல்லாம் இயேசுவே ஊழியத்தின் மூலமாக உங்கள் யாவரையும் நேற்று மூலமாக சந்திப்பதற்கு சந்தோஷப்படுகிறோம். எல்லாம் இயேசுவின் ஊழியம் ஒரு தனிப்பட்ட ஒரு சிறிய மனிதனுடைய ஒரு ஊழியம். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக சின்ன சிறு ஊழியங்களாக பலவற்றை செய்து வேலையின் மத்தியில் இப்பொழுது ரிட்டையர்ட் ஆன சமயத்திலும் நெட் மூலமாக ஊழியம் செய்ய தேவன் கிருபை செய்திருக்கிறார். தேவனுடைய பிறப்பை கொண்டாடியிருக்கின்ற நாம் விசேஷமாக லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை உலகத்தில் அநேக மக்கள் தியானித்திருக்கக்கூடும். நாம் கேட்டிருக்கிறோம். இயேசு பிறந்த பொழுது தூதர்கள் தோன்றி அவரை மகிமைப்படுத்தினார்கள், பாடினார்கள், ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது அவர் அந்த தூதர்கள் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இன்னுமாக இதை இன்னும் தெளிவாக பார்ப்போம் என்றால் ஆர்சி டிரான்ஸ்லேஷனிலே உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. இதை ஆங்கிலம் வேதாந்தத்திலே Glory to God in the highest heaven and peace on earth to those with whom He is pleased. சமாதானத்தை மனுஷர் மேல் பிரியம் உண்டாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியில் சமாதானம் உருவாக வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். அதனையே அந்த தூதர்கள் பாடுகிறார்கள். பூமியிலே சமாதானம் இன்றைய காலகட்டத்திலே அநேக பிரச்சனைகளினால் உலகம் தத்தளித்து கொண்டு இருக்கிறது. விசேஷமாக மக்கள் தொகை பெருக்கம், மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ற விதமாக உணவு உற்பத்தி இல்லை. வளர்ந்த நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் விவசாயத்தினுடைய மிகவும் பல வேறுபாடுகள் காணப்படுகிறது. பூமி வெப்பமாகுதுன்னா பருவமழைகள் தவறி பெய்கிறது, அதிகமாக கூட குறைவலாக பெய்து விவசாய தொழிலை மிகவும் பாதிக்கிறது. ஏன் சொல்கிறேன்? உலகத்திலே உணவு உற்பத்தி குறைகிறது. ஐநா சபையின் கணக்குப்படி அவர்கள் சொல்கிறார்கள் 100 கோடிக்கு மேலாக மக்கள் இதோ சரியான 3 வேளை உணவு இல்லாமல் தத்தளிக்கிறார்கள். மிகவும் அவசரமான ஒரு பிரகடனம் பண்ண வேண்டும், உற்பத்தியை பெருக்க வேண்டும், மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ற உணவு உற்பத்தி பெருக வேண்டும் என்று ஐநா வேண்டுகோள் விடுக்கிறது. இன்னுமாகவே மக்கள் அநேகமாக வேலையில்லா திண்டாட்டம் கடந்த இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஏன் பொருளாதாரத்திலே பெரும் நெருக்கடி, அநேக கம்பெனிகள் லாக் அவுட், வேலையில்லா தொழிலாளர்கள் பெருகிறார்கள், வேலையில்லா திண்டாட்டங்கள் பெருகிவிட்டது. உலகத்திலே மக்களுடைய வேலைவாய்ப்பு இல்லை. புதிதாக வியாதிகள், ஸ்வைன் ஃப்ளூ, பன்றிக்காய்ச்சல், இன்னும் சிக்கன் குனியா, இன்னும் பலவிதமான நோய்கள் வருகிறது. அதிகமாக உணவு பழக்க வழக்கத்திலே மனிதன் அதிகமாக இருந்து உடலுடைய உழைப்பு குறைவதினால் இன்று அநேக மக்களுக்கு சுகர், இதோ சர்க்கரை நோய் தாக்கி கொண்டிருக்கிறது. உலகத்திலே பல பிரச்சனைகள். ஆனால் இவற்றின் ஊடாக மக்கள் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் முயற்சி அடிக்கிறோம். அந்த முயற்சிகள் வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் வெற்றி பெறுவதற்கு
இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இறைவன் இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடி இருக்கின்ற நாம், இயேசு பிறந்த பொழுது தேவதூதர்கள் சொன்னது, பூமியிலே சமாதானம், மனுஷருமே பிரியம். இறைவனுடைய அன்பை நினைக்கிறார்கள் தேவதூதர்கள். சகலவற்றையும் படைத்த இறைவன், எல்லாவற்றையும் உருவாக்கின இறைவன் மனுமக்களை மீட்பதற்கு இந்த பூமியிலே மனிதனாய் அவர் மாட்டுத் தொழுவத்திலே மிருகங்கள் கட்டியிருக்கின்ற இடத்திலே பிறந்த தன்மையை, அவருடைய தாழ்மை, அவருடைய ஏழ்மை, ஏழ்மையிலும் ஏழ்மையாக, தாழ்மையிலும் தாழ்மையாக இறைவன் பிறந்தார். காரணம், எனக்கு சமாதானத்தை கொடுக்க, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க, உலக மக்கள் அனைவருக்கும் நமக்கு சமாதானத்தை கொடுக்க. வேதம் தெளிவாக சொல்கிறது, உகந்தோருக்கு, தகுதி உள்ள மக்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்க இயேசு விரும்புகிறார். இறைவன் சந்தோஷப்படுகிறார். ஆதியிலே இறைவன் மிகவும் சந்தோஷப்பட்டார். வானத்தை பூமியையும் படைத்து சகல சிருஷ்டிகளையும் உருவாக்கின விதத்தை குறித்து பார்ப்பீர்கள் என்றால் அவர் மிகவும் ஆனந்தம் கொண்டார். அதையெல்லாம் நன்றா இருக்கிறது. செடி கொடி மரம் பறவைகள் மிருகங்கள் அனைத்தும் சந்தோஷப்பட்டன. இவரும் சந்தோஷம், இறைவன் தான் படைத்தவர்கள் அனைத்தையும் பார்த்து சந்தோஷம் பெறுகின்றார். நீங்கள் இதனை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே இதனை காண முடியும். அவர் மனமகிழ்ச்சியானார் என்பதை காண முடியும். அது நல்லது என்று கண்டது என்று அவர் அங்கே எழுதப்படுகிறது. இறைவனை தான் படைத்த மக்கள் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றும் அவர் விரும்புகிறார். ஒரு நல்ல மனிதன், கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதன் ஒரு வேண்டுதல் செய்கிற பொழுது அவர் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். நம்முடைய நற்செயல்களை காண்கின்ற பொழுது அவர் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். எல்லாரும் மீதும் அவர் சந்தோஷம் அடை. உலக பிரகாரமாக வைத்துக் கொள்வோமே, யோசேப்பு என்ற வாலிபன் இதோ யாக்கோபுடைய 12 பிள்ளைகள் ஒருவராய் யோசேப்பு அடிமையாக விற்கப்படுகிறான். நல்ல ஒரு பையன்தான், நல்ல ஒரு வாலிபன் தான். 17 வயசில் அடிமையாக விற்கப்பட்டு எகிப்திலே போத்திபார் வீட்டில் இருக்கிறான். இறைவன் அவரோடு இருந்தபடியினால் அந்த வேதனையின் மத்தியில் கூட அந்த வீட்டுக்கு அதிகாரியாக மாற்றப்படுகிறான். ஒரு வீட்டிற்கு உகந்த பிள்ளையாக மாறுகின்ற பொழுது அந்த வீட்டில் உள்ளவர்கள் அவனை வாழ்த்துகிறார்கள், போற்றுகிறார்கள். அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்திருக்கிறேன். நாம் நம்முடைய கடமைகளை, நம்முடைய செயல்களை ஒழுங்காக நாம் செய்கின்ற பொழுது, இறைவனுக்கு பயந்து நாம் வேலை செய்கின்ற பொழுது, நம் மேல் அதிகாரிகள் கூட நம் மீது அன்பு பாராட்டுகிறார்கள். நமக்கு அநேக உதவிகளை செய்ய முன்வருகிறார்கள். மேனேஜ்மெண்ட்டும் நமக்கு உதவி செய்ய முன்வருகிறது. இதற்கு அவருக்கு உகந்த பிள்ளைகளாக மனிதனுடைய கண்களிலே கிடைக்கிறது. தெய்வத்துடைய கண்களிலே நாம் நன்மைகளை செய்கின்ற பொழுது அதை பார்க்கின்ற மக்களும் நமக்கு நன்மை செய்ய முடியும். சில வேளைகளில் பொறாமை நிமித்தமாக சில காரியங்களை செய்யலாம். அதனால் நாம் நன்மை செய்கிற மக்களாக, இறைவனுக்கு பிடித்தமான மக்களாக இருப்போம் என்றால் நிச்சயமாகவே அந்த சமாதானம் நம்மை வந்து சேரும். அவர் சொன்ன ஆசீர்வாதம் நம்மை வந்து சேரும். அதனால் என் அருமையான சகோதரனே, கடவுளுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்வோம். இறைவன் இயேசுவை வணங்குவது அவரை பணத்தை கொடுத்து, காசை கொடுத்து அவரை ஏமாற்றிவிட முடியாது. நம்முடைய செயல்களும் நம்முடைய சொல்லும் அவருக்கு பிரியமாய் இருந்தால் ஒழிய நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்பட அவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். உகந்த பிள்ளைகள் என்பதை நாம் இன்னுமாக பார்ப்போம். இந்த வார்த்தைகளை தாமே தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.